அனைவருக்கும் வணக்கம்மா. இது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன் புத்தகம். இன்றைக்கி பார்க்க போகிறது பாடல் எழுதுக 9-3. இங்கே பாடல் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் பாடல் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து எழுதி பழகணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். நம்ம இப்போ பார்த்து எழுதலாம். அதே மாதிரி அப்புறமா நீங்கள் கற்பனையாக சொந்தமாக கூட எழுத முயற்சி பண்ணலாம். கொஞ்சி பேசும் பச்சை கிளியே என்னருகில் வா வா, உன்னை போல கொஞ்சி பேச எனக்கு சொல்லி தா தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாட்டு பாடும் காட்டுக்குயிலே என்னருகில் வா வா, உன்னை போல பாட்டு பாட எனக்கு சொல்லி தா தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நடனமாடும் அழகு மயிலே, இங்கே துள்ளி ஓடும் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த விலங்குகளை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. விலங்குகளையும் பறவைகளையும் வச்சு இப்போ நம்ம எழுதலாம். இங்கே இருக்கிறது மாதிரியே வேறு வகையிலையும் எழுதலாம். இப்போ முதல்ல பழகிறதுக்காக இப்படி எழுதலாம். நடனமாடும் அழகு மயிலே என்னருகில் வா வா. உன்னை போல நடனமாட, உன்னை போல நடனமாட எனக்கு சொல்லி தாத்தா. எனக்கு உனக்கு எனக்கு அங்கே வள்ளி நம்பிக்கணும். சொல்லி தா தா. செய்யுள் வரிகளை அடுத்து தொடர்ந்து எழுதக்கூடாது. ஒரே வரிகள்ன்றதுனால உள்ளே தள்ளி எழுதணும். அடுத்து துள்ளி ஓடும்னா இங்கே எந்த வார்த்தையும் கொடுக்கல. அங்கே துள்ளி ஓடுறது புள்ளிமான் தான். அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். துள்ளி ஓடும் புள்ளிமானே. என்னருகில் வா வா. உன்னை போல துள்ளி ஓட. எனக்கு சொல்லி தாத்தா. எனக்கு சொல்லி வள்ளி நம்பிக்கணும். தா தா. இப்போ இங்கே கிளியை பற்றி சொல்லியிருக்காங்க, இங்கே குயிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இங்கே மயிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வார்த்தை கொடுக்கல. துள்ளி ஓடுவது என்பது மானினத்திற்கு சொந்தமானது. எனவே நம்ம அங்கே புள்ளி மானின் என்று எழுதிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். இயற்கை காட்சிகளை வச்சு நீங்கள் கவிதை எழுதலாம். சூரியன், சந்திரன், அதே மாதிரி ஒரு தோட்டமோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளை வச்சாவது நீங்கள் கவிதை எழுதி பழங்க. நன்றிம்மா, வணக்கம்.